சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாசி மாத நடை திறப்பிற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பம்பை நதியில் புனித நீராடி இருமுடி சுமந்து சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இன்று முதல் நாள் என்பதாலும் இன்று மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும் என்பதால் காலை முதல் 18ஆம் படி அருகே சுவாமி ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் காத்திருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குண்டாடா கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிராமத்திற்கு செல்ல போதிய இடவசதி இல்லாததால் சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக அவசர மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட வர முடியாத நிலை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கேலோ இந்தியா விளையாட்டில் பளு தூக்கும் பிரிவில் பங்கு பெற்று 2ஆம் இடம் பிடித்த மாற்றுத்திறனாளி உட்பட 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் மு. அருணாவிடம் சாலை வசதி வேண்டி மனு அளித்தனர். பெரம்பலூரில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாவட்ட தலைவர் பாரதி வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்று துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையினை வெளியிட வேண்டும், இளநிலை வருவாய் ஆய்வாளர், புதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையின் அடிப்படையில் விதித்திருந்த ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் இன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனைத்து வட்டங்களிலும் சான்றிதழ் வழங்கும் பணிக்கான புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை திலகர் திடலில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களை தேடி உங்கள் ஊரில் மக்களுடன் முதல்வர் மற்றும் முதல்வரின் முகவரி போன்ற அரசின் திட்டப்பணிகளில் அதீத பணி நெருக்கடி அளிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், திட்டப்பணிகளை மேற்கொள்ள உரிய கால அவகாசம் மற்றும் நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வை பொதுமக்களிடம் வலியுறுத்தும் வகையில் அரசு பேருந்து நடத்துனரான அறிவழகன் என்பவர் மிதிவண்டியில் சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிற்கு சிலம்பம் சுற்றிக் கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சிறுமுகை சாலையில் துவங்கிய விழிப்புணர்வு மிதிவண்டி பயணம் மேட்டுப்பாளையம், காரமடை, துடியலூர் வழியாக கோவை அரசு தலைமை போக்குவரத்து கழக அலுவலகத்தில் நிறைவடைந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய கோவளம் ஊராட்சியில் பெரிய ஹர்பன் எல்பி திட்டத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய சேர்மன் SRL இதேவர்மன் கலந்து கொண்டார். ஊராட்சிக்குட்பட்ட குன்றுகாடு முதல் தெரு, 2வது தெரு, மாயசாலை, செம்மஞ்சேரி மீனவர் பகுதி உட்பட அனைத்து பகுதிகளிலும் சிமெண்ட் சாலையும், நாச்சியார்குளம், தர்கா தெரு, கோட்டை காலனி, பஜனை கோவில், பேவர் பிளாக் சாலை என மொத்தம் 2,25,41,000 மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அப்பகுதி மக்களுடன் சேர்மன் இதேவர்மன், தலைவர் சோபனா சுந்தர் ஆகியோர் பூமி பூஜையில் பங்கேற்று பணிகளை துவங்கி வைத்து இனிப்புகள் வழங்கினர். கள்ளக்குறிச்சி
கிளிநொச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் கனகநந்தன் கிராமத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் சிலையை திறக்க விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எல் வெங்கடேசன் வருகை தந்தார். அப்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதி பெறாமல் இந்த சிலை வைக்கப்பட்டுள்ளது. எனவே சிலையை திறக்க அனுமதிக்க முடியாது என்று தேமுதிக நிர்வாகிகளிடம் தெரிவித்தனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறியதால் சிலையை திறக்காமல் தேமுதிக மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் திரும்பி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் கூட்டணி குறித்து பேசிய அவர் திமுகவிடம் 100% கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருப்பது போன்று சூசகமாக தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.